எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். நிலக்கடலை ஃப்ரைங்க. நிலக்கடலை பக்கோடா அப்படிங்கிறது மேல நெறைய மாவு கோட்டிங் ஆயிருக்கும். அத விட இந்த மாரி ஃப்ரை பண்றது சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும். செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த நிலக்கடலை ஃப்ரை எப்படி கரகரன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இது வந்து நிலக்கடலை பக்கோடா கிடையாதுங்க. லேசா அந்த மாவெல்லாம் கோட்டிங் ஆயிட்டு ரொம்ப கிரிஸ்பியாவும், ரொம்ப நாளைக்கு நீங்க வச்சிருந்து சாப்பிடலாம். கொஞ்சமாவோ, நெறையாவோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு நெஞ்சு கரிக்காது. இந்த நிலக்கடலை ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ பச்சை நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. பச்சை நிலக்கடலை தான் செய்யணும். வறுத்த நிலக்கடலைல நீங்க இந்த மாரி மாவெல்லாம் கோட்டிங் பண்ணீங்கன்னா, அந்த மேல இருக்கிற தோல் வந்துடும். அதனால பச்சை நிலக்கடலை எடுத்துக்கணும். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லங்க. இதுக்கு மேல ஒரு மாவு கோட்டிங் பண்ணணும் இல்லையா? அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நானு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஓமம், ஜீரகம்லாம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்குங்க. அரிசி மாவெல்லாம் தேவையில்ல. இது கூட கலருக்கு நானு கொஞ்சமா ரெட் கலர் சேர்க்கிறேன், ஃபுட் கலர். வேண்டாம் அப்படின்னா, தாராளமா நீங்க அத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாரி ரெட் கலர், ஆரஞ்சு கலர் எதுவுமே ஃபுட் கலர் சேர்க்காமலே செய்யலாம். இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பேசன் எடுத்துப்போம். அதில முதல்ல நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் நெறைய சேர்த்துக்கோங்க. நிலக்கடலைலாம் சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த காரம் கரெக்ட்டா இருக்கும். எடுத்து வச்ச பெருங்காயத்தூள், ஜீரகம், அதுக்கப்புறம் ஓமத்த நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஃபுட் கலரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பெசரிக்கணுங்க. இந்த மாவு மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. அத விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணுங்க. இப்ப நான் பெசர்றப்பயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா அடிச்சு கலக்குங்க. இந்த கடலை மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட அங்கங்க கட்டி கட்டியா இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எடுத்து தண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் அப்படி தொர தொரன்னு இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. எதுக்காக இந்த மாரி தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க வச்சுக்கணும் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன். இது நிலக்கடலை பக்கோடா கிடையாதுங்க. கொஞ்சம் கெட்டியா நீங்க மாவு பெசஞ்சுட்டு இந்த நிலக்கடலைய போட்டா நெறைய மாவு கோட்டிங் ஆயிருக்கும். நீங்க ஒரு 10 நிலக்கடலை சாப்பிட்டாலே ரொம்ப உங்களுக்கு அஜீரணம் ஆறதுக்கு நெறைய பேருக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா நிலக்கடலையும், கடலை மாவும் ஜீரணம் ஆறதுக்கு டைம் எடுக்குங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு உப்பு காரம் இந்த நிலக்கடலையோட பிடிக்கிறதுக்கு ஒரு கோட்டிங் குடுக்க போறோம் அவ்வளோதான். இப்ப இந்த பச்சை நிலக்கடலைய ஒரு முறை நார்மல் தண்ணீல நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாரி செய்றப்ப கெட்டுப்போன அந்த நிலக்கடலைலாம் இருந்தா மேல மிதக்குங்க. அந்த மாரி இருக்கிறத நீங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப நான் வாங்கியிருக்கிற நிலக்கடலை ரொம்பவே சுத்தமா இருக்கு. அங்கங்க பொட்டுக்கடலை மட்டும் இருந்ததுங்க. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு, தண்ணிய நல்லா வடிச்சுட்டு, இப்ப இந்த மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்க ஊற வச்சீங்கன்னா, நல்லா அந்த மாவெல்லாம் அந்த நிலக்கடலை ஊற ஊறிண்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்குங்க. நான் முதல்ல எடுத்தோனயே போட ஆரம்பிச்சுட்டேன். அதாவது எண்ணெயில பொரிக்க ஆரம்பிச்சுட்டேன். முதல் தடவ பொரிச்சத விட 2வது முறை பொரிச்சது நல்லாவே மாவு கோட்டிங் ஆயிருந்தது. எண்ணெய் சரியான அளவு காய்ச்சல் இருக்கணும். எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம இந்த நிலக்கடலைய அப்படியே உதுத்து விட்டா மாரி போடணுங்க. முதல்ல லேசா அந்த மாவு விட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்துன்ருக்கு. ஒவ்வொரு முறை நம்ம நிலக்கடலைய எடுத்து எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி, கீழ மாவு செட்டா இருக்கும். நல்லா கீழருந்து மேல வரைக்கும் நல்லா பெசறிட்டு, கையில அப்படியே கொத்து கொத்தா எடுத்துட்டு, அப்படியே உதுத்து விடணுங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம் ஃப்ளேம்ல வச்சு தாங்க இத பொரிக்கணும். ஏன்னா, நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, மேலலாம் அந்த மாவோட சேர்ந்து நல்லா உங்களுக்கு கலர் வந்துரும். ஆனா, பச்சை நிலக்கடல நல்லா கிரிஸ்பி ஆறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நிதானமா தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். நல்லா 2 கை அளவுக்கு உதுத்து விட்டு போட்டுருக்கேன். கரண்டியால இப்படியே அலட்டி விடுங்க. அப்போ ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. தனித்தனியா இருக்குங்க. பாருங்களேன். இப்ப நானு சிம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். நிதானமா பொரியணும். பொரிஞ்சு அந்த நுரத்தன்மைலாம் அடங்கிட்டு, அந்த சத்தமெல்லாம் குறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இத ஹை ஃப்ளேம்லயோ, மீடியம் ஃப்ளேம்லயோ வச்சுட்டீங்கன்னா, இந்த நுரப்பு தன்மையெல்லாம் அடங்கிடும். நமக்கு நல்லா பொரிஞ்சிடுத்துன்னு நெனைப்போம். ஆனா 2டே நாள்ல பார்த்தீங்கன்னா, நமுத்து போன மாரி இருக்கும் இந்த நிலக்கடல. பச்சை நிலக்கடலையே இந்த ப்ராசஸ்ல தான் பண்ணணும். பாருங்க நல்லா நுரப்பு தன்மை அடங்கி எல்லாம் கீழ செட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப நம்ம 2 முறையா வடிகட்டல்ல நல்லா வடிச்சு எடுத்துடலாம். நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பர்ல கூட தாராளமா வடிச்சுக்கலாம். நான் 2 வடிகட்டல்ல நல்லா வடிச்சு,
எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுக்கிறேன். இப்ப இந்த மாரி நிலக்கடலை நான் பொரிச்சு எடுத்தப்புறம், அந்த ஆயில் பாருங்களேன் எவ்வளோ சுத்தமா இருக்குன்னு. மாவு கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில கரண்டு போகாம இருக்கு பாருங்களேன். இத நான் ட்ரேல போடுறப்ப எப்படி சத்தம் கேட்குதுன்னு பாருங்க. இந்த மாரி சத்தம் கேட்டாலே இது கரெக்ட்டா நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப மீதி இருக்கிற எல்லா கடலையும் போட்டு எடுத்துடுறேன். முதல் ஈடு பொரிக்கிறது வரைக்கும் அந்த நிலக்கடலை மாவோட ஊறின்னு இருந்ததுனால, இன்னும் நல்லாவே மேலே மாவு கோட்டிங் ஆயிருக்கு. அதனால எப்போதுமே நிலக்கடலைய மாவுல பெசறுனதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு, நல்லா கிளறி விட்டுட்டு போடுங்க. இப்ப 2வது முறை பொரிச்சது, முதல் முறை பொரிச்சத விட ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஆயில பார்த்தா தெரியும், நெறைய கசடுகள்லாம் இல்லாம இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு நிலக்கடலையிலயும் அந்த உப்பு, காரம், லேசா அந்த கடலை மாவு கோட்டிங் ஆயிருக்குங்க. இந்த முறையில ட்ரை பண்ணி பாருங்க. நெறையா நீங்க சாப்பிட்டாலும் நல்ல ஜீரண சக்தி ஆகும். ஈவினிங் டைமுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. 10 நாள் வரைக்கும் தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அத்தன நாள்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. உடனே தீர்ந்து போயிடும். ஒரு டீயோ, காஃபியோ ஈவினிங் டைம்ல வச்சுண்டு, இந்த நிலக்கடலைய கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில நம்ம நிலக்கடலைய சுண்டலாவோ, கடலை மிட்டாய் இந்த மாரி பொரிச்சு நம்ம சாப்பிடலாங்க. அது சுகர் இருக்கிறவங்களுக்கு கடலை மிட்டாய் சாப்பிட முடியாதுங்கிறப்ப இந்த மாரி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினச்சிங்கன்னா, லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வீவர்ஸ்.